வெயில் ஊரே காட்டும் சமையலுக்கும் பாசத்துக்கும் இடையே ஓட்டம். பாருங்க மக்களே, பாருங்க என்னோட சமையலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு வைக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈஸியான ஸ்டெப்ஸ். பயங்கரமாக இருக்குது, முடியல, ஒன்றுமே முடியல. பேசிட்டு அப்படியே காஞ்சனில் கடுகு போட்டு பார்த்தா அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்ன ஓவரா காஞ்சிச்சு போல. கடுகு போட்டதும் தீயை பார்த்துச்சு. விட்டுவோமா நாங்கள் டக்குன்னு கடலப்பருப்பை கொட்டி கிளறிட்டோம்ல. அப்படியே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பிலையும் கூட போட்டு அப்படியே ஒரு நறுக்கி வச்ச பூண்டு போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். அப்படியே செவன்னு நல்லா ஃப்ரை பண்ணுறோம். கைவிடாமல் ஃப்ரை பண்ணுறோம். அந்த மொறுன்னு வாசனை வரும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஆனால் இதுக்கு சோம்பு போடணும். எங்கள் வீட்டு பெரிய பிள்ளைக்கு சோம்பே பிடிக்காதுங்க, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். நீங்கள் சோம்பு போட்டு தாளிங்க, இல்லைனாக்கா இறக்குற பக்குவத்தில் சோம்பு பொடி போடுங்க. தாளித்து எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, அந்த சோம்பு பொடி போட்டு தாளித்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இந்த சோம்பை ஸ்கிப் பண்ணிட்டேங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் அதை செய்யுங்க கண்டிப்பாக. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடலாம். சால்ட்டு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். தட்ஸ் ஆல். உங்களுக்கு தெரியுமா, நம்ம சமைக்கும் போதே நிறைய ஐடியாஸ் வருங்க. செம்ம ஐடியாஸ் வரும். இதை இப்படி பண்ணலாம், அதை அப்படி பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வரும். நம்ம நிறைய கற்றுக்கலாம் தெரியுமா, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறத விட. இது அப்படியே ஸ்லோவில் வதங்கட்டும். தம்பி பையனுக்கு கொஞ்சம் சாப்பாடு ஊட்டிகிட்டு வந்துடலாம். இவர் தான் நம்ம தம்பி பையன். 3 வேளை வந்துடுவார். 3 சிங்கிள் வீட்டில் வந்துடுவார். அத்தை கூட தான் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவருக்கு பசிக்கும் போது சாப்பாடு ஊட்டணும், அவருக்கு போர் அடிக்கும் போது அவரோட விளையாடணும். இந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கறதுனால அவர் ரொம்ப நம்மளை லைக் பண்ணுறாரு தெரியுங்களா. சரி வாங்க நம்ம சமைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா அப்படியே சிம்மில் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஓரத்தெல்லாம் வெங்காயத்தை அப்படி பண்ணிட்டு விட்டோன்னா சென்டரில் கொஞ்சம் ஆயில் பிரிஞ்சு வரும். நம்ம அதில் கொத்தமல்லி தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள், கலருக்கு மஞ்சள் பொடி போட்டு அப்படியே அந்த எண்ணெயில் லேசாக பரட்டி விடுறோம். அதிகமாக எண்ணெய் தேய்க்கக்கூடாதுன்றதுனால தான் நான் இப்படி நடுவில் அந்த வெங்காயத்தை பரட்டி விட்டுட்டு அதில் பிரிஞ்சு வர எண்ணெயில் நான் அந்த மசாலா பொடி போடுறேன். அது ஃப்ரை ஆகிடும் கண்டிப்பாக. அதில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், இல்லைன்னா எவ்வளோ தக்காளி போடுறோம், நிறைய போடுறோம், அதனால் நான் 1.5 ஸ்பூன் போடுறேன். 1.5 ஸ்பூன் போட்டுட்டு அது மேலே தூக்கி தக்காளியை கொட்டிட்டோன்னா அந்த தக்காளியில் இருக்கிற ஜூஸும் இறங்கி அப்புறம் அந்த உப்பெல்லாம் போட்டுட்டுனா நல்லா வதங்கிடும். அப்படியே அந்த மிளகாத்தூள் மேலே அந்த கொத்தமல்லி தழையை தூவிட்டு தக்காளி கொட்டிட்டு சால்ட்டு போட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வதக்கலாம். விட்டு வதக்கலாம். கைவிடாமனா அப்படியே கொஞ்சம் விட்டு அப்படி ஹை ஃப்ளேமில் வதக்கணும். அந்த தக்காளியை போட்டு குத்துன்னு குத்தணும். அதாவது அந்த கரண்டியெல்லாம் நசுக்கி அப்படி விட்டு வதக்கணுன்னா சீக்கிரமே வதங்கிடும். எப்பயுமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்கும் போது ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம் ரொம்ப முக்கியம். எந்த நேரத்தில் ஹை ஃப்ளேம், எந்த நேரத்தில் லோ ஃப்ளேம், இது ரொம்ப முக்கியம். நம்ம அதை ஃபாலோ பண்ணி சமைச்சோம்னா சூப்பராக இருக்கும். அதுவும் மைண்ட் ஃப்ரீயாக சமைக்கணும், அப்போ தான் சமையலும் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே எந்த அளவுக்கு வேத்துச்சு பாருங்கள். எனக்கு பாருங்கள், புழிஞ்சி காட்டுறேன், அவ்வளோ தண்ணி. தினமும் நான் குளிக்க மாட்டேன் காலையில், அதான் வேர்வையில் குளிக்கிறேனே. வெயில் நாளில் இப்படி தான் இருக்கும் எங்கள் சமையல் கூத்து. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தக்காளி தொக்கில் முட்டையை வச்சு போட்டுடலாம். முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி பாயில் ஆன உடனே அதில், அதாவது கொதிக்கக்கூடாது, புள்ளியாக இருக்கணும். அந்த ஸ்டேஜில் முட்டையை நம்ம போட்டுட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம், மூடி போட்டாலும் ஓகே, போடாட்டியும் ஓகே, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டோன்னா முட்டை வெந்துடும். அதை எடுத்து நம்ம உரித்து வச்சுக்கலாம் நம்ம தக்காளி தொக்கில் போட. ஒரு பக்கம் தக்காளி தொக்கு லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கிட்டுருக்கு, ஒரு பக்கம் முட்டை கொதிக்குது, வெந்திடுச்சு. நம்ம எடுத்து உரிக்க போகிறோம். நான் இந்த கேப்பில் பாத்திரத்தை கழுவிடுவேன். இப்போவே கண்ணை கட்டுதே. சரி, அதுக்குள்ளே நம்ம சமைச்ச பாத்திரத்தெல்லாம் அப்படி இப்படி எங்கன்னா எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு அப்புறமா போய் பாத்திரத்தை கழுவிட்டு நம்ம மீதியை சமைச்சி எடுத்துடலாம். வாவ், நல்லா எவ்வளோ பெரிய தக்காளியாக இருந்துச்சு. நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கி சுருண்டு தலைன்னு ஆயிடுச்சு.
நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை இதில் போட்டு நல்லா பரட்டி விட்டோம்னாக்கா உப்பு காரம் புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் அதில் இறங்கியிருக்கும். ஹைலைட்டாக இருக்கும் சாப்பிடும்போது தொட்டுக்கிறதுக்கு. எப்பயுமே நம்ம கிரேவி டைப்பு காரக்குழம்பு குருமா குழம்பு இந்த மாதிரி தொக்கு இதெல்லாம் வைக்கும்போது முட்டையை வேச்சு போட்டு அதில் நல்லா ஊற விட்டு அந்த முட்டையை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோ பிடிச்சி தானே பார்க்குறீங்க. ஒரு லைக் கொடுங்களேன் உங்கள் பொண்ணான கையில். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சமையல் வெற்றிகரமாக முடிந்தது. எப்படியுமே சமைக்கும்போது ரொம்ப கஷ்டம். வேர்த்து கொட்டும், பசங்க கத்தும், வீட்டு வேலை செய்யணும், உடனே பாத்திரம் கழுவணும், தோசை ஊற்றி கொடுக்கணும், இடையில அங்கே போயிட்டு தண்ணி ரொம்பிச்சுன்னா அதை திறந்து விடணும், அதை மூடணும், துணி துவைக்கணும், அலசி போடணும். இந்த நடுவில் சமைக்கிற கேப் நடுவில் நிறைய வேலை செய்வோம். நாங்கள் வெறும் சமையல் மட்டும் செய்ய மாட்டோம், நிறைய வேலை செய்வோம். மக்களே பாய். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.